ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 6ல் முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். விராட் ஸ்வரூபத்தை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி வர்ணிக்கிறார். போன தசகத்தில் 5வதுல சொன்னபடி 14 உலகங்களிலும் தனக்கு எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்ட குருவாயூரப்பா திருவடியின் பாத தளம் இருக்கு இல்லையா, அது அதாவது உள்ளங்கால், அது பாதாள லோகத்தில் இருக்கிறது. தேவனே, உனக்கு திருவடியின் மேல் பாதம் ரசாதள லோகத்தில் இருக்கிறது. அற்புத செயல்களை செய்பவனே, 2 கணுக்கால்களும் மகாதள லோகத்தில் இருக்கின்றது அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இப்போ அப்படியே 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஜங்கே தலாதலமதோ சுதலம் ச ஜானு கிம் சௌர் பாகயுகலம் விதலாதலே த்வே க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி பக்ஷஸ்ச சக்ர நிலையஸ்தவ சக்கரபானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, உன்னோட கால்கள் தலாதல லோகத்தில் இருக்கிறது. முழங்கால் அதாவது முட்டி பகுதி இருக்கு இல்லையா, அது சுதல லோகமாக இருக்கிறது. கீழ்த்தொடை விதல லோகமாகவும் மேல் தொடை அதல லோகமாகவும் இருக்கிறது. இந்த பூலோகமே பகவானின் நெடுப்பாக இருக்கிறது. ஆகாசம் உனக்கு நாபியாக இருக்கிறது. இந்திரனின் இருப்பிடமான சொர்க்கலோகம் இருக்கே, அது திருமார்பாக இருக்கிறது அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இப்படியே 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். கிரீவா மகஸ்தவ முகம் ச ஜனஸ்தபஸ்து பாலம் ஷிரஸ்தவ சமஸ்தமய யஸ்ய சத்யம் ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைர்பிஹி அன்யைர்நிபத்தவ புஷே பகவன் நமஸ்தே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, உன்னோட கழுத்து இருக்கே, அது மகாலோகத்திலையும் இருக்கிறது. முகமாக ஜனலோகமாக இருக்கிறது. நெற்றி தப்போலோகமாகவும் எல்லாவற்றையும் சரீரமாக கொண்ட உனக்கு சிரஸ் இருக்கே, தலை, அது சத்தியலோகத்தில் இருக்கிறது. இப்படி வர்ணிக்கப்பட்டபடி 14 உலகங்களும் உனக்கு சரீரமாக இருக்கிறது. இவற்றை தவிர ஒவ்வொரு உலகத்தையும் ஆசிரியத்திருக்கக்கூடிய பொருட்கள், ஜீவர்கள் எல்லாம், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய குருவாயூரப்பா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.